பிள்ளைகள் எங்கே போகுது, எந்த சூழல் இருக்குது, ஆரோட பழகுறங்கிறத நம்ம பார்த்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கோம். சம்திங் ராங், இது ஆள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மரு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் மை யுஹாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கைக்குள் வந்து விடுவான். ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் ஒரு நண்பனினுடைய மார்க்கத்துக்குள்ள அவன் வந்துடுவான், அவன் கொள்கைக்குள்ள அவன் வந்துடுவான். ஃபல்யன்துர் மை யுஹாலிலுஹு, யாரோடு பழகுறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்முடைய தமிழில் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும், பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும், பூ கட்டின நார்லையும் அந்த பூட வாசம் இருக்கும். கூட சேர்ந்தது நல்லதாக இருந்தால் நல்லது. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவி தின்னும். பவி என்கிறது மலம். பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவி தின்னும் அப்படிம்பாங்க. அதோட பழகினா இதுவும் அந்த பழக்கத்துக்கு வந்துடும். அப்போ கூட்டு சரியா இருக்கணும். தமிழ்ல திருக்குறள்ல ஒரு திருக்குறள், அதுல என்ன சொல்றான், நிழல் நீரும் இன்னாத இன்னா சமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் அப்படின்ற ஒரு திருக்குறள். மதுரமான தண்ணி கூட நஞ்சானால் தள்ளி வைக்கிறீங்க. நிழல் நீரும் இன்னாத இன்னா சமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வைக்கிறீங்க, நெருக்கமான உறவு கூட தப்பானா தள்ளி வைங்க. அதான் அந்த திருக்குறள். நல்லவனாண்ட தான் சேர்ந்து பழகணும். அப்போ நம்மளோட பிள்ளை ஆரோட பழகுறான், எங்கே போகிறான், என்ன நடக்குது? ஏண்டா பிள்ளைகள் ஆற கதையை கூட கேட்குறேன்டா சம வயது குழுக்களுடைய கதையைத்தான், அந்த குரூப் கதைக்கிறது தான் பிள்ளை கேட்குது. எனவே பிள்ளை ஆரோட பழகுறான், எப்படிப்பட்ட நண்பன், எங்கே போகிறான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் கிரவுண்டில் லேட்டாகிறான், ஏன் கிளாஸுக்கு போனது லேட்டாகுது, யாரோடையெல்லாம் பழகுறான், எப்படி இருக்கிறான். நம்ம பிள்ளையோட ஃப்ரெண்டாக பழகணும், ஃப்ரெண்டாக காய்ச்சிட்டு நம்ம பிள்ளையை மட்டும் தான் கவனிக்கும், பிள்ளையோட ஃப்ரெண்டுகளையும் சேர்த்து கவனிக்கணும். நம்மளோட பிள்ளையோட கூட்டாளிமார் 4 வரையும், தம்பிமார் வாங்கடா உள்ளுக்கு வாங்க உட்காருங்க, டீ ஊற்று பிள்ளைகளுக்கு, அவனுகளுக்கு டீயை ஊற்றி அவனுகளுக்கும் சேர்த்து புத்திமாய் செல்லணும். விளங்கிட்டா? அப்போ அவனுக்கு நம்மளை பற்றி தெரியும். வாப்பு வென்ற வாப்பா நம்மளோட எப்படி பழகினாள், நம்மளை கூப்பிட்டு டீ வேண்டி தந்தாள், நல்ல மனுஷன், நம்மளோட கண்டடத்தை சிரித்து பேசுகிறாள். தப்பு தவறு செஞ்சோம் மாட்டிக்குவோம். அப்போ அவனுக்கு விளங்கு நம்மளை பற்றி. பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு போங்க, உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட அனுமதி எடுத்து உங்களோட வகுப்பு, அந்த பிள்ளையோட வகுப்பு ஆசிரியரை பேரண்ட்ஸ் கட்டாயம் சந்திங்க. இது ஸ்கூலுடைய யாப்பில் உள்ள விஷயங்கள். நம்ம அந்த பக்கமே போகிறதில்லை. பள்ளிக்கூடம் என்ன கலருன்னு தெரியாது, கேட்டாடியே விட்டுப்பட்டு வாரோம். போகணும், போய் அந்த ஆசிரியரோட பார்க்கணும், பழகணும். நம்ம பையன்தான் என்னென்றாலும் சார் என்கிட்ட சொல்லணும். அப்படி அந்த நெருக்கம் பெறக்குள்ள நம்மளோட மகனுக்கு ஒரு மன தைரியம் பெறும். பாப்பா வந்து சார்கிட்ட பேசிக்கிட்டு போன அவன் இப்ப அந்த ஸ்கூல்ல அந்த வகுப்பில் ஒரு அறிமுகமான ஆளாகிறான். இன்னார மகன் இதுங்கிறது தெரிய வருது. ஒரு பேரண்ட் வந்து சொல்றார், மகன் கொஞ்சம் கூச்ச சுபாவம், ஸ்கூலுக்கு போக ஏலாங்கான், வகுப்பில் ஒன்றா மூலையில் ஒதுங்குறான், ஆரோடையும் கதைக்கான் இல்லை, சார் வந்து இப்படி சொல்கிறார். பிள்ளையை கவுன்சிலிங் கொட்டிக்கிற, நீ பிள்ளையை கவுன்சிலிங் கொட்டிக்கிற தேவையில்லை, நான் ஒரு கவுன்சிலிங் உனக்கு சொல்லி தரம் போய் செய். என்ன நாளைக்கு போகும்போது வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டு ஆசிரியருக்கும் சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 சேர்த்து ஒரு 10 ரூபா சாக்லேட்டை பிள்ளைகிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லு. காரணம் கேட்டால் வாப்பா கொழும்புலேருந்து வந்தேன், வாப்பா ஒரு பயணம் போய் வந்தேன்னு சொல்லு. இந்த பர்த்டே எல்லாம் சொல்லப்படாது. விளங்கிட்டான்? பாப்பா யாழ்ப்பாணத்துக்கு போனேன், மன்னாருக்கு போனேன், ஒரு பிஸ்னஸ் விஷயமா போனேன், எல்லாருக்கும் சாக்லேட் வேண்டிக்க அந்த வகுப்பு பிள்ளை எல்லாருக்கும் தந்து பிள்ளைகிட்ட கொடு. பிள்ளை போய் டீச்சர்கிட்ட, டீச்சர் பாப்பா வெளியூருக்கு போனேன், சாக்லேட் வேண்டிக்க அந்த வகுப்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி பாப்பா சாக்லேட் தந்த டீச்சர். இப்போ பிள்ளை டீச்சர்கிட்ட போய் பேசுகிற அந்த சோசியல் தொடர்பு ஏற்பாடு. டீச்சருக்கு அது சந்தோஷம், வெரி குட், மாஷா அல்லாஹ்,
இன்றைக்கு அப்துல்லா உங்களை எல்லாருக்கும் சாக்லேட் தரப்புறான், எல்லாரும் அப்படி இருங்க, என்ன சொல்லணும் நீங்கள் சாக்லேட் தந்தா ஜஸாக்கல்லா ஹைரா சொல்லணும், ஓகே அப்படியே. இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் இவரை நன்றியுள்ள ஒரு நண்பனாக பார்க்க தொடங்குது. எரிச்சல் பட்டவன், எரிஞ்சு விழுந்தவன், துரத்தி விட்டவன், பேசாமல் இருந்தவன், தள்ளி வச்சவன் எல்லாம் இவன் நமக்கு சாக்லேட் தந்தாண்டு அவனை இப்போ கவனிக்க தொடங்குவான். அவன் விஷயத்தில் மற்ற பிள்ளையெல்லாம் கவனமாக இருக்கும். அப்துல்லா ஒரு மாதிரி இருக்கிற வாடா அப்படின்னு கூப்பிட தொடங்குவான். எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகுவான், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவான். அன்னைக்கு பென்சில் மறந்துட்டேன்டாண்டா, என்னடா எனக்கிட்ட ஒரு பென்சில் இருக்கான்னு கொடுப்பான். இப்போ கொஞ்ச நாள் போக அந்த பேரண்ட் சொல்கிறாரு, அந்த பிள்ளை அந்த வகுப்பில் முனிட்டர் ஆகிட்டான், எல்லாரோடையும் பழகிட்டான். சார் மந்திரம் பழிச்சிட்டு அப்படிங்க. ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், ஒரு சின்ன ட்ரிக்ஸ், இந்த மந்திரம் பழிக்கும். அப்போ இப்படி நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த வகுப்புக்குள்ளே போகணும், ஆசிரியர் சந்திக்கணும், திடீரென்று கிளாஸுக்குள்ளே போய் பார்க்கணும். மகனை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் பாடம் நடந்துங்க, நான் சும்மா அப்படி இருக்கிறேன் அப்படி என்று நாம் பார்க்கணும். பிள்ளைகளை ஃப்ரெண்டை ஒரு நாளை கூப்பிடணும், ஒரு பாட்டி வைக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு புத்திமதி சொல்லணும், இவருக்கு ஒரு புத்திமதி சொல்லணும். நோ சொல்கிற இடத்த நோ சொல்லணும், எஸ் சொல்கிற இடத்த எஸ் சொல்லணும். அப்போ இப்படி நாம் பிள்ளை வளர்த்தால் நம்மளோட கட்டுக்குள்ளே அடங்குற பிள்ளைய அந்த பிள்ளை வெறும், இல்லாட்டி முரண்டு பிடிக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தால், நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா பிள்ளை எப்போவுமே நல்லா தான் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி அதே இடத்துல இன்னொருத்தர் ரிலேஷன்ஷிப் வைப்பார், அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டு. அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸ், அந்த பிள்ளைட அமானிதம். இதோடு சேர்த்து மார்க்கத்தை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மகன் உங்களை இங்கிலீஷ் கிளாஸில் சேர்த்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டிருக்கேன், ராயல் காலேஜில் போட்டிருக்கேன், உங்களை இந்த கோர்ஸ் படிக்க விட்டிருக்கேன், நீங்கள் இந்த விஷயத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க. பாப்பாடா காசு போனாலும் ஒன்றும் இல்லை, இந்த படிப்பு பிறந்தாலும் ஒன்றும் இல்லை, இந்த கோர்ஸில் நீங்கள் தோத்தாலும் ஒன்றும் இல்லை, மார்க்ஸில் நீங்கள் ஜீரோவானாலும் ஒன்றும் இல்லை. தொழுக டைமுக்கு தொழணும் மகன், சொல்லி வச்சுட்டேன்னு சொல்லி பழக்கம். ஃபஸ்ட்டு மார்க்கும் அதுக்கு பிறகு மற்றது மகன், டைமுக்கு நீங்கள் தொழணும். தொழுகிற டைமுக்கு அவர் கிளாஸ் வைக்கல ஓ பண்ணலன்னா அந்த கிளாஸ் தேவையில்ல, நீ பள்ளிக்கு போ, நம்ம ஏற்பாடு செய்யும். மகன் தொழுகையை விடக்கூடாது. எப்போ ஃபோன் பண்ணாலும் மகன் தொழுதிங்களா, ஹாஸ்டலில் மத்தாக்களுக்கு சொன்னீங்களா, நம்முடைய பிள்ளை நல்லதை ஏவி தீயதை தடுக்குதுண்டா அடுத்தவன் திருந்துறானே இல்லையோ நம்முடைய பிள்ளை கட்டு போகாது. நம்முடைய பிள்ளைய ஹாஸ்டலில் விட்டிருக்கோம், அவனும் தொழணும், மற்ற பிள்ளைகளையும் தொலை சொல்லணும். இது நாம கொடுத்த சட்டம். அந்த பிள்ளைகளாண்டு அசரா போய்த்து வாங்கடா தொழுவோம்னு சொல்லுவோம், ஒத்தனை மேற மாட்டான், தனியே போவான். இது யாருக்கு பாதுகாப்பு தெரியுமா? பிள்ளைக்கு பாதுகாப்பு. புள்ள ஒரு நாள் தொழாம படுத்துட்டான்டா, அந்த 3 பேரும் ஹலோ என்ன எங்களை தொலை கூப்பிடுவேல, இப்போ படுக்கிறேன்டா அவனே எழுப்பிடுவான். அவனுகள் எல்லாரும் ஒரு பிள்ளை செய்தான், படம் பார்க்காம போன் வச்சிக்கான், சிகரெட் அடிக்கான்டா, ஹராம் தப்பு பாவம் என்று நம்மட பிள்ளை பொங்கி எழுந்தா, இவர் ஒரு நாளைக்கு சிக்கெட்டை கையில் எடுத்தா பறிச்சறிவான். அவன் எங்களுக்கு இவ்வளவு நாளா பயம் பண்ணிவிட்டு என்ன சிக்கெட்டு ஹலோ இங்கே கொண்டாங்க. இப்போ நன்மை ஏவி தீமையை தடுத்து அடுத்து வந்துருந்துறானே இல்லையே நம்முடைய பிள்ளை பாதுகாப்பாரு. நம்முடைய பிள்ளையை தூக்கி சுற்றி போட்ட ஒரு பாதுகாப்பு வளையம் தான் நன்மை ஏவி தீமையை தடுத்து. அப்போ பிள்ளைகளுக்கு அதை நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன படிப்பிச்சாலும் சரி, பிள்ளைகள் எங்கே போனாலும் சரி, மகன் மார்க்க முக்கியம், தொழுக முக்கியம், ஈமான் இஸ்லாம் முக்கியம். அது இல்லாட்டி நீங்கள் பாப்பா கதைப்பை நண்டு யோசிக்க தேவையில்லை, எத்தனை லட்சம் போனாலும் தூக்கி எறிஞ்சு விடுவேணும். இஸ்லாம் தான் முக்கியம், அதுதான் பொறுமதி. மார்க்கம்தான் ஃபஸ்ட்டு மகன். இந்த விஷயத்தை நாம் சொல்லி கொடுத்தா எதை தூக்கி ஒசக்க வைக்கிறோமோ அதை எப்போவுமே அவன் ஒசக்கத்தான் வச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்போம். எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஒரு வீடு வந்து இருந்தாலும் ஹலால் இறைச்சி தேடி வேண்டுவோம். சும்மா அவன் கோழியை விற்பான், அவன் ஆள் சரியில்லை, நாம் அங்கே போய் வேண்டோம், கொஞ்சம் பஸ் ஏறி போய் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் வேண்டோம், பிஸ்மி சொல்லி அறுத்த கோழி, முஸ்லீம் அறுத்த மாடு, ஹலால் சிக்கன், ஹலால் பீஃப், இதுதான் நம்ம சாப்பிடணுமான்னு இது ஹராம் என்று வளர்த்திருப்போம். மற்ற விஷயத்தில் நாம் மார்க்கத்தில் பொடுபோக்காக இருந்திருப்போம். இது அவன் மனசுக்குள்ளே பதியும். அப்படி பதிஞ்சதுனால தான் பியரை வேண்டிய இடத்துக்கு பைட்ஸுக்கு ஹலால் சிக்கன் எடுத்துட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த சாராயம் குடிக்கிற சாராயம் ஹராம் தான், ஆனால் கோழியை கண்டடத்தை வேண்ட மாட்டேன், அது முஸ்லீம் கடையில் தான் போய் வேண்டுவான். எதை பெருசாக காட்டணுமோ அது அப்பையும் பெருசாக தான் இருக்குது, இப்பையும் பெருசாக தான் இருக்குது. ஸோ இதையும் நாம் பெருசாக காட்டியிருந்தால் சாராயமும் குடிச்சிக்க மாட்டோம்.
அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எப்போவுமே ஒசத்தி, ஈமானை எப்போவுமே அப்படியே ஒசத்தி ரொம்ப கவனமான விஷயத்தை கவனமாக கொடுத்துக்கிட்டே இருந்தா எந்த நிலையிலையும் அவன் சரண்டு போக மாட்டான், ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். அப்போ பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்குறதுக்கு நாம் கையாள வேண்டிய இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப துணையாக இருக்கணும். கண்காணிப்பு, யாரோட பழகுறான் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும்.